خلق فسوى والذي قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والإبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த தியாக திருநாளை உற்சாகமாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பில் இன்றைய தினம் பஜார் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற சிறப்பு பிரார்த்தனை தொழுகையில நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையையும் அவரும் அவரது குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையிலே இந்த பெருநாள் தினம் இன்றைய தினம் உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். இறைவனுக்காக எத்தகைய பெரிய தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை உலகத்துக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அதை பின்பற்றவர்களாக அதன்படி வாழ்பவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இன்றைய தினம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் இந்த சமூகத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் ஓங்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய மேலப்பாளையம் பகுதியில் நெல்லை மாவட்டம் முழுவதும் ஆடு மாடுகளை எல்லாம் குர்பானியாக அறுத்து பலியிட்டு அந்த இறைச்சிகளை நாங்கள் தமுகவின் சார்பில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.